அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வைணவ சமயத்தை பின்பற்றி பக்தி நெறியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகியோருடன் இணைந்து முதல் ஆழ்வார்கள்னு போற்றப்படுகின்றார். மாமல்லபுரத்தில் அவதரித்தார். சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் மாமல்லபுரம் தலசயன பெருமாள் ஆலயத்துக்கு பக்கத்தில் குறுக்கத்தி பந்தலில் அவதரித்தார். அதாவது நீலோத்பவ மலரில் அவதரித்தார்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்களில் சிலர் திருமாலோட கையில் இருக்கிற 5 ஆயுதங்களில் ஏதேனும் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் அப்படின்றது வைணவத்தோட கொள்கையாக இருக்குது. இதன்படி பூதத்தாழ்வார் கௌமோதகி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளோட கதையின் அம்சமாக கருதப்படுகின்றார். இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பூதம்ன்ற வடசொல் பூன்ற அடிச்சொல்ல இருந்து தோன்றியது. இதன் பொருள் சத்தை பெற்றது, அதாவது சத்துன்றது இங்கு அறிவை குறிக்கின்றது. திருமாலின் திருக்குணங்களை அனுபவித்தே அறிவை பெற்றவர் பூதத்தாழ்வார் அப்படின்றது இவரோட பெயர் காரணமாக கருதப்படுது. திருமாலோட திரு அருளால் இயல்பாகவே ஞானம் பெற்றவர் அப்படின்றதால இவருக்கு பூதத்தாழ்வார்ன்ற பேர் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. திருக்கோயிலூரில் சந்திப்பு ஏற்படுது. அதாவது முதலாழ்வார்கள் மூவரும் தனித்தனியே திருத்தல யாத்திரை போகிறாங்க. திருக்கோயிலில் உள்ள உலகளந்த பெருமாள் கோயிலில் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு வைணவ வரலாற்றில் கூறப்படுது. ஒரு மழை பெஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஒரு சிறிய இடைக்கழியில் முதலில் பொய்கை ஆழ்வார் ஒதுங்குறாரு. அவர் பின்னாடியே பூதத்தாழ்வாரும் அவருக்கு பின்னாடி பேயாழ்வாரும் அங்கே சேர்றாங்க. 3 பேர் நிற்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இடம் இருக்குது. 4ஆவதாக ஒருத்தவங்க தங்களை நெருக்கி பிடிக்கிறத அவங்க உணர்றாங்க. அந்த 4ஆவது நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பொய்கை ஆழ்வார் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாகன்னு தொடங்கி உலகையே அகல் விளக்காக ஏற்றி முதல் திருவந்தாதியை பாடுறாரு. அதை தொடர்ந்து பூதத்தாழ்வார் ஞான விளக்கை ஏற்றும் விதமாக அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடங்கி 2ஆம் திருவந்தாதியை பாடுறாரு. இந்த 2 திருவிளக்குகளோட ஒளியில் தங்களை நெருக்கிட்டு இருந்தவர் திருமால் தான் அப்படின்றத 3 பேருமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டு தரிசிக்கின்றனர். பூதத்தாழ்வார் பாடிய 100 பாசுரங்கள் 2ஆம் திருவந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்தாதி தொடையில் அமைந்த இந்த பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தோட இயற்பா தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் தன்னுடைய பாசுரங்களில் திருமால் மீதுள்ள பற்றையும் தமிழின் பெருமையையும் ஒருங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவர் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருநீர்மலை நீர்வண்ணன் திருக்கோயில், திருவிடந்தை, திருக்கடல் மல்லை ஸ்தல சயன பெருமாள் திருக்கோயில், அத்திகிரி வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம், குன்றின்மேல் நின்ற நாராயணன் திருக்கோயில் திருத்தங்கல், திரிவிக்ரமர் திருக்கோயில் திருக்கோவிலூர், நீலமேக பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் திருக்கோயில்கள் வெண்ணாற்றங்கரை, தஞ்சை மாமணி கோயில் தஞ்சாவூர், பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில் திருப்பாடகம், சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர், திருமாலிருஞ்சோலை, சாரங்கபாணி திருக்கோயில் கும்பகோணம், திருவேங்கடம் மற்றும் ஸ்ரீரங்கம். இவருடைய குரு சேனை முதலியார். இவர் மாமல்லபுரத்தில் பிறந்த இடமாக கருதப்படுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தலசயன பெருமாள் கோயிலில் இன்றைக்கும் இது குறித்து அறிவிப்பு பலகை எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.